ஒரு நிமிஷத்துல 33 தடவை ஒரு வார்த்தைய சொன்னா, உங்க லைஃப்ல செஞ்ச எல்லா தவறுகளும் காணாம போயிடும்னு சொன்னா நம்புவீங்களா? ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த 5 துஆக்கள் உங்க வாழ்க்கையை மொத்தமா மாத்தப் போகுது. தொழுகை முடிஞ்சதும் அடுத்து என்ன சொல்றதுன்னு தெரியாம 99% பேர் முழிக்கிறாங்க. சிலர் சுபஹானல்லாஹ்ல ஆரம்பிக்கிறாங்க. சிலர் வேற எங்கேயோ போறாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சீக்ரெட் ஃபார்முலா வச்சிருந்தாங்க. அந்த ஃபார்முலாவை இன்னைக்கு நாம உடைக்கப் போறோம். ஒவ்வொரு துஆவும், அதோட கவுண்டும், அதுக்கு பின்னால் இருக்கிற மேஜிக்கும் என்னன்னு பார்க்கலாம். ஸ்டெப் 1. 3 முறை அஸ்தஃபிருல்லாஹ். இது ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு சொல்றதுன்னு நினைக்காதீங்க. இது ஒரு லைஃப் ஹேக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? இதை 3 தடவை சொன்னா உங்க சின்ன பெரிய எல்லா தவறுகளையும் அல்லாஹ் டெலீட் பண்ணிடுவான். ஒவ்வொரு தடவை சொல்லும்போதும் உங்க பாவங்கள் ஒண்ணு ஒண்ணா காணாம போகுது. இது வெறும் வார்த்தை இல்லை. உங்க மனசுக்கான ரீசெட் பட்டன். சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். அடுத்து வருது அல்டிமேட். சுபஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 34. இதை ஏன் மிஸ் பண்ணவே கூடாது? ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் இந்த 100 வார்த்தைகளை சொல்றாங்களோ அவங்க பாவங்கள் கடல் நுரை அளவுக்கு இருந்தாலும் கரைஞ்சிடும். இது உங்க ஆன்மாவுக்கான அப்கிரேட். இந்த 3 வார்த்தைகளுக்கு பின்னால் ஒரு சீக்ரெட் பவர் இருக்கு. சுபஹானல்லாஹ். இது உங்க மைண்டுக்கான ஃபயர்வால். எல்லா நெகட்டிவிட்டியையும் பிளாக் பண்ணிடும். அல்ஹம்துலில்லாஹ். இது உங்களுக்கான கிராட்டிட்யூட் பூஸ்ட். கிடைச்ச எல்லாத்துக்கும் ஒரு செகண்ட்ல நன்றி சொல்ல வைக்கும். அல்லாஹு அக்பர். இது உங்க பிரச்சனைகளை சுருக்கிடும். உங்க கவலை அல்லாஹ்வுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லைன்னு புரிய வைக்கும். இந்த 3ம் சேர்ந்தா உங்க மைண்டுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் பவர் அப் கிடைக்கும். கடன், வேலைப்பளு, மன அழுத்தம்னு எல்லாம் உங்களை அட்டாக் பண்ணுதா? இந்த தஸ்பீஹாத் தான் உங்க சீக்ரெட் வெப்பன். நீங்க சொல்ல ஆரம்பிச்ச வினாடியே அல்லாஹ் உங்க பெரிய மலை மாதிரி கவலையை ஒரு சின்ன கல் மாதிரி மாத்திடுவான். இதை 100 முறை சொல்லி முடிக்கும்போது உங்க மூளைக்கு ஒரு ஃபேக்டரி ரீசெட் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ வருது மெகா துஆ. அல்லாஹுவைத் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? யார் இதை ஒரு தடவை சொல்றாரோ அவரோட 100 பாவங்கள் மன்னிக்கப்படும். இது உங்க லைஃபோட சூப்பர் சேவ் பட்டன். இத ஒரு வாரம் செஞ்சு பாருங்க. 3 விஷயம் நடக்கும். உங்க மனசுல பீஸ் மோடு ஆன் ஆகிடும். டெய்லி பண்ற சின்ன சின்ன தப்புதானா காணாம போயிடும். உங்க முகத்துல ஒரு கான்பிடென்ட் ஸ்மைல் எப்பவும் இருக்கும். நான் இதை என் நண்பனுக்கு சேலஞ்சா கொடுத்தேன். அவன் சொன்னான், ப்ரோ, இதுக்கெல்லாம் டைம் இல்ல. நான் சொன்னேன், நீ இன்ஸ்டா ரீல்ஸ் பார்க்கிற டைம் போதும். 7வது நாள் அவன் அனுப்பின மெசேஜ் இதுதான். மனசு டோட்டலா கண்ட்ரோல்ல இருக்கு. இது ஒரு ஆளுக்கு வேலை செஞ்சா அது உங்களுக்கும் வேலை செய்யும். எல்லாரும் பண்ற மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? தொழுகை முடிச்சதும் போனை நோன்றது இல்ல. அதைவிட பெரிய தப்பு அஸ்தஃபிருல்லாஹ் வை ஒரு தடவை சொல்லிட்டு ஓடுறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது 3 முறை. ஸ்பீடா சொல்லி முடிக்காம ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் கொடுத்து சொல்லுங்க. அவசரப்படாதீங்க. இது உங்க லைஃபை மாத்தப் போகுது. இதையெல்லாம் செய்ய எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? வெறும் 45 செகண்ட்ஸ். ஆமா, நீங்க ஒரு இன்ஸ்டா ரீல் பார்க்கிற நேரத்தை விட கம்மி. இந்த 45 செகண்ட்ஸ்ல உங்க அடுத்த 24 மணி நேரத்தை நீங்க பவர் அப் பண்ணிக்கலாம். வீடியோவை இன்னும் பார்த்துட்டு இருக்கீங்களா? சூப்பர். நாளைக்கு காலையில தொழுகைக்கு அப்புறம் இந்த ஃபார்முலாவை ட்ரை பண்ணுங்க. உங்க எக்ஸ்பீரியன்ஸ மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் எல்லா கமெண்ட்டையும் படிப்பேன். இப்போ உங்களுக்கான ஒரு சேலஞ்ச். அடுத்த 7 நாளைக்கு இந்த ஸ்டெப்ஸை ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம செய்யுங்க. 7வது நாள் உங்க லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம் தெரியும். வீட்ல சண்டை இருக்காது. ஆபீஸ்ல டென்ஷன் இருக்காது. நம்ப முடியலையா? சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிட்டு ரிசல்ட்ட பார்த்துட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்கள் பிரார்த்தனைகள் வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் நிறுத்தப்பட்டால் என்ன செய்வீர்கள்? அல்லாஹ்வை நேரடியாகச் சென்றடைய ஒரு ரகசிய திறவுகோல் இருக்கிறது. அதுதான் ஸலவாத்.
பார்க்கப்போனால் மிகச் சிறிய வார்த்தை, ஆனால் பிரபஞ்சத்தையே அசைக்கும் சக்தி அதற்குள் அடங்கியுள்ளது. இது எப்படி சாத்தியம்? வாருங்கள் விரிவாகப் பார்ப்போம். ஸலவாத் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் பொழியும் கருணை மற்றும் நாம் அவர் மீது காட்டும் அன்பின் வெளிப்பாடு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் என்ற இந்த சிறிய வாக்கியத்திற்குள் நம் வாழ்வின் போக்கையே மாற்றியமைக்கும் மாபெரும் சக்தி மறைந்துள்ளது. திருக்குரான் மிகத் தெளிவாகக் கூறுகிறது, நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குகளும் நபியின் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். நம்பிக்கையாளர்களே, நீங்களும் அவர் மீது ஸலவாத் சொல்லி சலாம் கூறுங்கள். இது சாதாரண வேண்டுகோள் அல்ல, இது அல்லாஹ்வின் நேரடி ஆணை. நாம் ஒருமுறை ஸலவாத் சொல்லும்போது கோடிக்கணக்கான வானவர்கள் நம்முடன் சேர்ந்து ஆமீன் சொல்கிறார்கள். அவர்களே நமக்குத் துணை நிற்கும்போது நமது நிலை எப்படி உயரும் என்று கற்பனை செய்து பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் என் மீது ஒருமுறை ஸலவாத் சொல்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் 10 நன்மைகளை எழுதுகிறான், 10 பாவங்களை மன்னிக்கிறான், 10 அந்தஸ்துகளை உயர்த்துகிறான், மேலும் அவருக்காக 10 ஸலவாத் திரும்பச் சொல்கிறான். சுருக்கமாகச் சொன்னால், நன்மைகள் உங்கள் கணக்கில் பொக்கிஷமாய்ச் சேரும், பாவங்கள் இருந்த இடம் தெரியாமல் அழிக்கப்படும், சுவர்க்கத்தின் அந்தஸ்து உச்சத்தை நோக்கி உயரும். இப்னு மஸ்ஊத் அவர்கள் கூறினார்கள், உங்கள் துஆவிற்கு முன்னும் பின்னும் ஸலவாத்தைக் கொண்டு அலங்கரியுங்கள், அப்போது அது ஏற்றுக்கொள்ளப்படும். நமது கவலைகளும் தேவைகளும் அல்லாஹ்விடம் மின்னல் வேகத்தில் சென்றடைய ஸலவாத் எனும் அதிவிரைவு அஞ்சல் அவசியம். இல்லையெனில் அது உரிய இடத்தை அடையாமல் நிராகரிக்கப்படலாம். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சூரத்துல் அஹ்ஜாப அத்தியாயம் 41 மற்றும் 42வது வசனத்தில் அழகாகச் சொல்கிறான், நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வை அதிகமதிகம் நினைவு கூருங்கள், இன்னும் காலையிலும் மாலையிலும் அவனை துதி செய்யுங்கள் என்று. ஆகையால் காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். மேலும் ஒரு அடியான் அல்லாஹ்வை திக்ர் செய்தால் வானவர்கள் அல்லாஹ்வை நோக்கி, உன் அடியான் உன்னை அழைக்கின்றான், அவன் அல்லாஹ்வின் கருணையும் மன்னிப்பையும் கேட்கின்றான் என்று கூறுவார்கள். எனவே நாம் திக்ரை ஓதிய பிறகு நமக்குத் தேவையானதை அல்லாஹ்விடம் கேட்டால் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் நமக்குத் தருவான். நாம் எந்த திக்ரை ஓத ஆரம்பிக்கும்போது முதலில் ஸலவாத்து சொல்லிய பிறகுதான் ஆரம்பம் செய்ய வேண்டும். ஆகையால் நான் சிறிய ஸலவாத்து, அதுவும் அனைவருக்கும் தெரிந்த ஸலவாத்து சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின். அல்லாஹுடைய சாந்தியும் கருணையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவரின் குடும்பத்தாரின் மீதும் உண்டாகட்டும். இதனுடைய சிறப்பு என்னவென்றால், யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஒரு முறை ஸலவாத்து சொல்கிறாரோ அவர்கள் மீது அல்லாஹ் 10 முறை அருள் புரிகிறான்.